தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். வாசித்த வசனம் ஒருவேளை உங்களுக்கு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியாக இருக்கலாம். இந்த 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசித்தோம் அல்லவா? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் என்று ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஆகையால் அப்படின்ற வார்த்தை இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் செல்லுகிறது. இந்த புத்தகத்தை பற்றி இந்த வசனத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக நாம் முழுவதுமாக நம்மால் விலக்கி இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள முடியாது. சுருக்கமாக நமது மனோபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நான் பேச விரும்புகின்றேன். சரி, அதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை பற்றிய ஒரு சில முன்னுரைகளை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஆதியாகமத்திலிருந்து நாம் இதை கணக்கிட்டால் இது வேதாகமத்தினுடைய 60வது நூலாக இருக்கிறது. இதில் மொத்த அதிகாரங்கள் 5 அதிகாரங்களும் 105 வசனங்களும் இதில் காணப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் ரட்சிப்பை பற்றி அதிகமாக பேசுகள், அதாவது ஒரு ஆன்மீக அல்லது ஆவிக்குரிய எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு உலகில் கிறிஸ்துவை விசுவாசிகள் எவ்வாறு மாதிரியாக as a example ஒரு நம்பிக்கையாளராக வைக்க வேண்டும் என்பதை இந்த நிருபம் சித்தரித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஒருவர் கிறிஸ்தவராய் இருக்கும்போது அவருக்கு நேரிடக்கூடிய துன்பங்களையும் பாடுகளையும் அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக விளக்கக்கூடிய நூல், விளக்கக்கூடிய நிருபம் இந்த நிருபம். மனிதன் எவ்வாறு ரட்சிப்படைகிறார், அந்த ரட்சிப்பு யாரால் கொடுக்கப்படுகிறது, ரட்சிப்பினுடைய மேன்மை என்ன, இது போன்ற காரியங்களையும், ரட்சிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு வேத வசனத்தின் மேல் ஆர்வமாய் இருக்க வேண்டும் என்பதையும், அவருக்காக எவ்வாறு பாடுகள் பட வேண்டும் என்பதை பற்றியும் இந்த நிருபம் மிக அழகாக பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, இப்ப நான் வாசித்த அந்த பகுதி, அதாவது 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 4 விதமான மனோபாவங்களை பேதுரு பேசுகிறார். சரியா? 4 விதமான மனோபாவங்கள் என்ன? the attitude towards suffering, பாடுகளுக்கு நேரான நமது மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும். அதற்கு என்ன பதில்? 1ஆம் வசனத்தில் சொல்றார், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப பாடுகளுக்கு நேரான நமது மனோபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அவருக்காக பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா attitude towards sin, பாவத்திற்கு நேரான நமது மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும்? அதை நாம் வெறுக்க வேண்டும், அதில் நாம் நிலைத்து நிற்கக்கூடாது என்று சொல்லுங்க. 3வது மனோபாவத்தை அவர் சொல்லும்போது a fervent attitude towards the saints, அது கடைசி பகுதியில் சொல்றார். ஒரு பரிசுத்தவானுக்கு எதிராக, ஒரு விசுவாசிக்கு எதிராக நமது மனோபாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்தில் ஒரு மனோபாவத்தை சொல்லுகிறார். என்ன? an expectant attitude toward Christ, கிறிஸ்துவுக்கு நேரான நமது மனோபாவம். கிறிஸ்துவுக்கு நேரான நமது மனோபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? is going to come, அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். எனவே அதைத்தான் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. அப்ப கிறிஸ்துவுக்கு நேரான நமது மனோபாவம் அவருடைய வருகையை நோக்கி காத்திருந்து, அவருடைய வருகையை நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக விசுவாசிகளுடைய வாழ்வு இருக்க வேண்டும். சரி, அப்ப கிறிஸ்து வரப்போகிறார், அவருக்காக காத்திருந்து வாழக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அதைத்தான் வசனம் 7 சொல்றாரு, பி சோபர். 7வது வசனத்தை கவனித்திருக்கலானால்,
தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும், புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே வசனம், வாட்ச் அண்ட் டு பிரேயர், ஜெபம் பண்ணுவதில் எப்படி இருக்க வேண்டும்? 7வது வசனம், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்தில் கூட நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். 8வது வசனம், நம்முடைய மனோபாவம் கிறிஸ்துவுக்கு நேரான வருகையில் இருந்த மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும்? 8வது வசனத்தில் பார்க்கிறோம், fervent love, ஊக்கமான அன்புள்ளவர்களா இருக்கணும், ஊக்கமான அன்பு. 9வது வசனம், உபசரிப்பு அவசியம், யூஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. வசனம் 10, 11 மினிஸ்டர் அவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆண்டவர் அவர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். வசனம் 12வது வசனம், இட் இஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச், அதாவது நமக்கு வரக்கூடிய பாடுகள். வசனம் நீங்கள் 12 கவனிக்கலாம். நமக்கு வரக்கூடிய பாடுகள் ஏதோ ஒரு அந்நியம் புதுமை என்று நாம் நினைக்க கூடாது. இங்க ரொம்ப அருமையா சொல்ற, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அப்ப இந்த இடத்துல அந்த அக்கினி என்று சொல்லும் போது பாடுகளை குறிக்கிறது. அடுத்து வசனம் 13, ரிஜாய்ஸ், நம்முடைய மனோபாவம் சந்தோஷம் உள்ளதாக, கலிகூறக்கூடியதாக இருக்க வேண்டும். வசனம் 15, 16, டு நாட் பி அசேம்ட், வெட்கப்படாமல் இருக்க வேண்டும். வசனம் 16 18, குளோரிஃபையிங் காட், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். வசனம் 19, கமிட் அவர் செல்ஸ் டு காட், நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழக்கூடிய நாம் தெளிந்த புத்தியோடும் ஜெபிப்பதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் ஊக்கமாக அன்பு கூறக்கூடியவர்களாகவும் ஒருவரையொரு உபசரிக்கக்கூடியவர்களாகவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய வரங்களை சபைக்கென்று பயன்படுத்தவும், நமக்கு வரக்கூடிய பாடுகள் புதுமை என்று நினைக்காமல் சந்தோஷப்பட்டு கலிகூறவும், நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதால் பாடுபடாமல் இருக்கவும், வெட்கப்படாமல் இருக்கவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த வாழ்வை நீங்களும் நானும் வாழ்ந்து அவர் நாம மகிமைக்காக ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.